புஷ்பா த ரூல். என்ன ரூல் பண்ணாங்க? ரூலரா ஸ்கேலா? இல்லை, படத்துக்கு செம்ம ப்ரமோ கொடுத்தாங்க. நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஓகே, ரிலீஸ் ஆன உடனே தெரிஞ்சிச்சு, FDFSல கிளியராக தெரிஞ்சிச்சு, இட் இஸ் அ டிபிக்கல் மூவி ஃபார் த தெலுங்கு ஆடியன்ஸ் ஒன்லி. எந்த படத்துக்கும் சும்மா பேன் இண்டியா, பேன் ஆஸ்திரேலியா, பேன் அமெரிக்கா, பேன் பீட்டர் பேன் இந்த மாதிரிலாம் பில்டப் மட்டும் தேவையில்லை. அல்லு அர்ஜுன் நல்ல ஆக்டர், ஓகே, அக்ரீடு. என்னையா கதை கொண்டு போயிருக்கான்? என்னமோ ஆரம்ப சீனில் வந்து தலைகீழ தொங்கின்னு வருவானா, அவன் 40 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தான். சபரிமலை விரதம் இருக்காரு பாரு இவர், 40 நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஐயப்ப சாமிக்கு. அதே மாதிரி சின்ன வயசில் அவர் நைனா அவரோட பையன் ஒருத்தனா தண்ணியில் குதிப்பாராம். இந்த 2 ஃப்ளாஷ்பேக்கும் காமிக்கிறான். ஐ திங்க் அவர் அண்டர் வாட்டர் ஆல்ரெடி அண்டர் வாட்டரில் ஒரு கேரக்டர் முக்கியந்தார் இதுக்கு முன்னாடி படத்தில், அவரை மீட் பண்ண போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது அண்டர் வாட்டர் ஃபேஸ் டு ஃபேஸ், நெக் டு நெக், பெக் டு பெக். ஓகே, ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து செகண்ட் சீன் எப்படி போகிறதுனே படத்தில் காமிக்கல. ஓகே, டீசரில் காமிச்சா ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் டீசரில் மட்டுமே காமிச்சாங்க, படத்தில் காமிக்கவே இல்லை. ரூல்னால் என்னன்னா, சிண்டிகேட்டில் அண்டர்வேர்ல்ட் டான், சாண்டல்வுட் டான் தான் யார் அடுத்த ஆட்சி அப்படிங்கிறத நிர்ணயிப்பார். இதெல்லாம் இவர் ஒரு டானாக இருந்து பண்ணால் பரவாயில்ல. அவரோட ஒய்ஃப், அதாவது அவரோட ஒய்ஃபோட வார்த்தைக்காக பண்ணுறாரு. ஒய்ஃப் சொல்கிறாங்களா, நீங்கள் நெக்ஸ்ட் சிஎம்மோட, நீங்கள் சிஎம்மோட ஃபோட்டோ எடுத்துன்னு வரணும், அதை வீட்டில் மாட்டோன்ட்டு. ஸோ சிஎம் சொல்கிறாரு, நீலாம் தராதரம் இல்லாதவன், நீலாம் ஆஃப்டர் ஒரு லோக்கல் ஸ்மக்லரு, உனக்காக நான் எதுக்கு இது பண்ணணும். ஒரு கோவம் வந்துடுது, எனக்கும் வருது. சாரி, நான் வேறே தான் படிச்சேன், வேறு ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, எனக்கு அப்படி வருது. அதாவது அது கழுத்துக்கு ஒரு சிம்பிள் இப்படி. ஓகே, யூ வாண்ட் டு ஷோ யுவர் டான், யூஆர் த ரூலர், ஆல் தட் இஸ் கரெக்டு. போலீஸ் ஸ்டேஷன் பேசுகிறாங்க. ஸோ ரூல்னு இந்த படத்துக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னா, புஷ்பா சொல்கிறது தான் ரூல், புஷ்பா தான் வைல்டு ஃபயரு, புஷ்பா இன்டர்நேஷ்னல், ஆல் தட் இஸ் கரெக்டு. படம் சொல்லியிருக்கலாம் முதல்ல, இந்த படத்தில் வில்லன் இல்லைன்னு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு ஃபஹத் ஃபாசிலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். காமெடினா காமெடி, உச்சக்கட்ட காமெடி, போலீஸாக இருந்து இது பண்ணி போலீஸ்காரன் இருக்கிற மதிப்பே போக வச்சுருவார் போல இருக்குது ஃபஹத் ஃபாசில். அவ்வளோ அபத்தமாக இருக்குது அவரோட ரோலு. அதாவது அவர் வில்லன்கிற ஜானரில் சேர்க்க முடியாது, காமெடியன்கிற ஜானரில் சேர்க்க முடியாது, சைக்கோன்ற ஜானர்லையும் சேர்க்க முடியாது. ஓகே, இந்த பாட்டு பீலிங்ஸ் யாருக்கு பார்த்தாலும் பீலிங்ஸ், எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் பீலிங்ஸ் இருக்கும். எங்களுக்கும் இருக்கும் பீலிங்ஸும், உங்களுக்கும் இருக்கும். அதுக்காக அது வேறு லிங்க் மாதிரி காட்டக்கூடாது. அதாவது இந்த பீலிங்ஸ் பாட்டு அப்படி பார்த்தா வேற எங்கேயோ போயிடுது லிங்க்கு, அப்படியே மைண்டு போயிட்டு பீலிங்ஸில் போயிட்டு ஊஹா சவுண்டு வரலும் போயிடும். நிறைய சைட் இருக்குது, அதில் லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபீலிங்ஸுங்கிற பாட்டை. அதாவது அப் அண்ட் டவுன் என்னமோ கொரியோகிராஃபி ஓரளவு டீசன்சியாக இருக்கணும். கை இது வரலாம் போகலாம், லுங்கிக்குள்ளே போனால் என்ன அர்த்தம்? சீரியஸாக இப்படி போயிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? இதுதான் ஃபீலிங்ஸா? இதுக்கு பதிலாக பெசாமல் அந்த போர்ஷன் அப்படியே சென்சார் எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பைசாங்கிறது ஒரு பக்கம், ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுங்கிறது ஒரு பக்கம், இதெல்லாம் இதில் காட்டாமல் அதே மாதிரி இன்னொரு சாங்கு கிசுக்கு கேமராவில் கிசுக்கு நாங்கள் சவுண்டு வரும். எனக்கு தெரிஞ்சு கிளிக்குன்னு தான் வரும். இதுதான் கேமராவோட சவுண்டு. அதுக்கு கிசுக்கு இவர் அவார்டு கொடுக்குறாங்க. கழுத்தில் இருக்கிற கோல்ட் செயினை கைட்டு அந்த இவர்கிட்ட போட்டு, நான் அவரை சிஎம் ஆக்கினோன்னா நீ தான் அவரோட ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். எவ்வளோ அபத்தம் தெரியுமா? அதாவது ஸ்டோரி இதை 2 மணி நேரத்தில் முடிச்சுக்க வேண்டிய படத்தை 3.5 மணி நேரம் ஜெபு மாதிரி எடுத்தா எவன் உட்காந்து பாப்பா? ஃப்ராங்காக சொல்கிறேன், இந்த டெம்பிள் போர்ஷன்ஸ்லாம் மோஸ்ட் அன்வான்ட் இடியாட்டிக்கல் போர்ஷன் இன் தட் மூவி. தேவையே இல்லை இதெல்லாம். எந்த விதத்தில் ஸ்டோரிக்கு லிங்க்? அதே மாதிரி இந்த ரிலேஷன் சென்டிமெண்ட்டு. அவர் சின்ன வயசில் அவர் அப்பா அவரை பையனை ஒத்துக்கலையா, நைனான்னு கூப்பிட்றதுக்காக அவர் கிரிக்கெட் அண்டர் வாட்டர் டைவ் அடிக்கிறாரா. அண்டர் வாட்டர் டைவ் அடித்து ஒருவேளை RCB ஆக்ஷனுக்கு போயிருப்பாரா தெரியல. RCB ஆக்ஷனுக்கு தான் போயிருப்பாரு நினைக்கிறேன், அண்டர் வாட்டர் டைவ் அடிச்சு. எனக்கு அவன் மட்டும் தான் எல்லாரையும் பாலும் கிணறுல தள்ளிட்டாங்க. இன்னொன்று டானுங்கிறது அந்த டானோட இது வேணும். அது ஒன்றை ஒத்துண்டு தண்ணி அடிச்சு சாரி சொல்லிட்டு திருப்பி பிஸ் அடிச்சு இது பிஸ்பான்னு வச்சுருக்கலாம். பேசாமல் புஷ்பாங்கிறதுக்கு பிஸ்னா எல்லாரும் தெரியும், பிஸ்பான்னு வச்சிருக்கலாம். இல்லை ஜில்பான்னு வச்சிடலாம். எனக்கு அந்த ஜில்பா தலையும் ஃபஹத் ஃபாசிலுக்கு எடுத்துட்டா ஜில்பா தான் மொத்தம் வழிக தலை தான். வில்லன் ஒருத்தர் மூவியில் வேணும்னா வேணும், மாசாகணும். தமிழ் படத்துலேயும் தெலுங்கு படத்துலையும் ஒரு நியாயம் நேர்மை நீதி இருக்குது. ஹீரோ இப்படி உட்காந்த இடத்துல தான் இருப்பார். அங்கேருந்து 100 பேரில் ஒருத்தன் சார்ஜ் பண்ணிட்டு ஓடி வருவான். ஹீரோ அப்படி ஒரு அடி அடிச்சோன்னா 99 வில்லன் நின்றுடுவாங்க, அப்படியே நின்றுடுவாங்க, அப்படியே பார்ப்பாங்க. அது ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மாரியம்மன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஹீரோனா அந்த மாசு.
இதில் என்னத்துக்குங்க வந்து அந்த டெம்பிள் ஸ்டோரியை லிங்க் பண்ணணும், எதுக்கு சும்மா அந்த மாதிரி மேக்கப் போட்டுன்னு ஆடுறோம், அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் ரூல்லாம் என்ன, அதாவது வந்து இவர் பழைய தலைவர் காமராஜுக்கு பேர் கிங் மேக்கர், அவர் டிசைட் பண்ணுவார் யார் சிஎம் ஆனோன்னு. அப்போ இந்த படத்தில் இந்த சிண்டிகேட்டோட டாண்டா வந்து டிசைட் பண்ணுறாங்க யார் சிஎம் ஆனோன்னா, அப்போ கவர்மெண்ட்டு எந்த லட்சணத்தில் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஒன்று, எந்த சீன் இந்த படத்தில் நல்லா இருக்கு அப்படின்னா வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸ், அதாவது வந்து கேஜிஎஃப்க்கு ஈக்குவலாக இல்லை கேஜிஎஃப்க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஆக்ஷன் சீன்ஸு, அந்த லாரி சேசிங் அண்ட் அந்த எதிர்க்க வந்து அந்த கவுஸ் அந்த கேட்டில் வர்றது, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பாட்டு ஒண்டி தான் நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட் ஃபாஸ்டில் ஐ திங்க் கொஞ்சம் நேரம் வந்து இதுலேருந்து கில்பாக்கு நைன்லேருந்து வெளில கொஞ்சம் ஹையருக்கு கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆன்றாரு ஊன்றாரு சாரின்ற வார்த்தையை ஒரு வாழ்க்கையிலே கேட்டது போல இருக்குது. ஸ்டூபிட் ஸ்டோரி, வெரி ஸ்டூபிட் ஸ்டோரி. அல்லு அர்ஜுன் சார் வந்து பீகாரில் ப்ரமோஷன் கொடுத்த அளவுக்கும் கேரளாவில் ப்ரமோஷன் கொடுத்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒர்த்து கிடையாது, கிடையவே கிடையாது. எடிட் பண்ணி சொல்லலாம். ஓகே, ஓப்பனிங் பார்த்தா எதுலேருந்து இருக்கு, ஓப்பனிங் அப்படியே வந்து புகாரு சாங்கு. இந்த இது நம்ம பார்த்துட்டோமே, வால்டர் வீரையாவில் பார்த்துட்டோமே, பிரகாஷ்ராஜ் வரும்போதெல்லாம் அந்த ஓனாய் சவுண்டு தான் கொடுப்பாங்க. இது வந்து இந்த படத்தில் ஹீரோக்கும் ஒன்றே கொடுத்துருக்கான், வில்லனுக்கும் அதையே கொடுத்துருக்கான். அப்போ டிஎஸ்பி மூளையை கைடி விட்டுட்டு தான் மியூசிக் போட்டிருக்காருன்னு அர்த்தம். அதாவது மியூசிக் நல்லா போட்டிருக்காரு, ஆனால் அப்படின்னா ஹீரோக்கு அதே பிஜிஎம் தான், வில்லனுக்கு அதே பிஜிஎம் தான். ஹீரோக்கும் வில்லனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். நவ் ஹீரோ எப்படி ஆக்ட் பண்ணோம், மாஸ். அவர் பின்னாடி 50 பேர் 100 பேர் வந்தால் மாஸ் கிடையாது, அவரோட பர்ஃபார்மன்ஸில் காட்டின மாஸ். ஸோ இந்த படத்தில் எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு அல்லு அர்ஜுன் டெஃபினட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிக்கல. ப்ரீ ப்ரமோஸ் கொடுத்தாங்க, அதே மாதிரி யூடியூபர்ஸோட ரைட்டை பேன் பண்ணாங்க. நியாயம் இன்னைக்கு ஜெயிக்குங்க, கோர்ட்லேயே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கிடையாது, எஃப்டிஎஃப்எஸ் பண்ண தான் பண்ணுவாங்க. ஒரு படம் ஒர்த்தா இல்லையான்னு ஃபஸ்ட்டு திங், அனுபவப்பட்ட சினிமா ரசிகர்களான நாங்கள் சினிமா வெறியன் கிடையாது, எந்த ஹீரோக்கும் நாங்கள் வெறியன் கிடையாது. ஓகேயா? அப்போ நாங்கள் ஆப்ஜெக்டிவாக தான் ரிவ்யூ பண்ணுவோம். அதை மைண்டில் வச்சு நீங்கள் ரிவ்யூவை கேளுங்க. ஸோ இதில் என்ன தான் 2 years 3 years எடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு பாட்டுக்கு பார்த்தா அப்படியே, அதாவது வந்து அனிருத் ஒரு படத்தில் மியூசிக் அடிச்சிட்டார் ஆல்ரெடி. இது தேவி ஸ்ரீ பிரசாத் முதல்ல அடித்தாரா, அனிருத் இவரை பார்த்து காப்பி அடித்தாரா, அவர் இவரை பார்த்து காப்பி அடித்தாரோ தெரில. மியூசிக் அந்த பாட்டுக்கு, அதாவது அந்த ஸ்ரீலீலா வர சாங்கு இட் இஸ் டிட்டோ ஏதோ தமிழ் படத்துலேருந்து அடிச்சிருக்காங்க. டக்குன்னு நான் ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியல, தமிழ் படத்துலேருந்து அடிச்சிட்டாங்க. கடைசியில் வந்து இவர் தலைகீழ தொங்கின்னு ஃபைட் போடுறாரு, அதோட படத்தை முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வருவாரா, என்னமோ இன்னும் 1/2 மணி நேரம் சென்டிமெண்ட் காமிப்பாங்க. எங்கே படம் முடியணுமோ அங்கே முடியணும், அந்த கிளைமேக்ஸை அர்ஜென்ட்டாக முடிக்கக்கூடாது, அதுக்கு மேலே தேவையில்லாத ஒரு சீன் கூட இழுக்கக்கூடாது. ஸோ இது லாஜிக்கில் கரெக்டாக சீன்ஸ், அதாவது 1-2 வேணால் சொல்லலாம் கொடுத்ததுக்கு, அந்த சிண்டிகேட்டுக்கு வந்து இது பண்ணான்ட்டு தலைகீழ தூக்கின்னு வந்து நான் 2000 கோடி சாண்டர்ஸ் எடுக்கிறேங்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஃபாஸ்டில் அப்படியே டீலில் விட்டாங்க, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ட்ரெய்லரில் போட்டது ஒன்று, படத்தில் காமிச்சது இன்னொன்று. ஒரு சேலஞ்சு, எல்லாருமே 5 டீசர் 6 டீசர் டெஃபினட்டாக அதுக்கு பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் டீகோட் பண்ணுறாராம், இங்கே இது இருக்குது, அங்கே இதுக்கு, இந்த பொந்தில் இது இருக்கும், அந்த எலி பொந்தில் அது இருக்கும்ன்ட்டு. டீகோடடுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த டீகோடட் வீடியோஸ்லாம் பாருங்கள் திருப்பி. ஸ்டோரி இல்லை, ஏதோ கொஞ்சம் ஆனால் லாஜிக்கும் வந்து லிங்க் ஆகலை, ஸ்டோரி இல்லை. அதே மாதிரி இந்த பஞ்ச் டயலாக்ஸ் வந்து இந்த படத்தில் எடுபடலை. ஸோ வென் கம்பேர்ட் டு பார்ட் ஒன் தான் நல்லா இருந்தது, ரைஸ் நல்லா இருந்ததை தவிர ரூல் நல்லா இல்லை. இதில் பார்ட் 3 எடுக்கிறோமானா பார்ட் 3 அழகாக 1/2 மணி நேரம் டாக்குமெண்ட் எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு புஷ்பா விழுந்துட்டார். எந்த ஒரு டானுக்குமே ஒன்று அவர் வந்து முன்னேறார், கொஞ்ச நேரம் ஆட்சி பண்ணுறார், அப்புறம் கீழே இறங்கிடுறார். எந்த டானோட லைஃப் வந்து புல்லட்டில் ஆரம்பிக்குதோ அது புல்லட்டில் தான் முடியும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ இல்லாஜிக்கலாக 3.5 ஹவர்ஸ்க்கெலாம் அந்த படம் எடுத்துருக்கிற அவ்வளோலாம் ஒர்த்தே கிடையாது. கோவில் போர்ஷன் டோட்டலாக கட் பண்ணியிருக்கலாம், அந்த ரிலேட்டிவ் சீன் போர்ஷன், அந்த சென்டிமெண்ட் டோட்டலாக கட் பண்ணியிருக்கலாம். டான்ஸ் வந்து சொல்லிவிடுங்க, இது வந்து R+ கேட்டகரி, R18+ கேட்டகரி. இந்த டைம் ஓடிடியில் கட் பண்ணாமல் போடுவோம், தியேட்டரில் இல்லை. தியேட்டரில் வந்து பேரண்ட்ஸ் வராங்க, சில்ட்ரனை கூட்டின்னு வராங்க. அப்போ வந்து ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அப்பா வந்து பையனை கட்டுறான், டேய் இந்த மாதிரி சீன்லாம் வரும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு பையன் கட்ட சொல்லி, பையன் நியரிங் 18 ஆள் என்ன அவனுக்கு. ஸோ பையன் சொல்ல, நான் கவலையே படாதப்பா, அந்த மாதிரி சீன் வரும்போது நான் உன் கண்ணை பொத்திடுறேன். யார் அப்பா கண்ணை பையன் பொத்திடுறானா. ஸோ இந்த மாதிரி ஜூனியர்ஸ் இந்த காலத்தில் வந்து ரெடியாக இருக்காங்க. என்னங்க இது, அதாவது
இது வந்து ரெண்டு இது. இந்த கிசுக்கு கிசுக்கு பாட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ கேவலமான டபுள் மீனிங், டபுள் என்டென்ட்ரேன்வாங்க, டபுள் மீனிங் லிரிக்ஸு. இதை எப்படி சென்சார் அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. அப்போ சென்சார் போர்டுன்னு எதுக்கு இருக்குன்னு தெரியல. இதை எப்படி சென்சார் போர்டு அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. நல்லா டிரான்ஸ்லேஷன் கேளுங்க. அதே மாதிரி வந்து இந்த ஃபஸ்ட்டு சாங்கில் வந்து ஸ்வே பண்ணுறாங்க. இட் இஸ் கால்ட் பெல்விக் கைரேஷன்ஸ். பெல்விக் கைரேஷன்ஸ் வேறு, பெல்லி டான்ஸ் வேறு, இதெல்லாம் வேறு. அதுக்கும் மேலே ஒரு படி போய் ஏதோ பம்பில் தண்ணி அடிக்கிற மாதிரி இப்படி காமிச்சிருக்காங்க. என்னங்கிறது புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே லிங்கில் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக மொத்தத்தில் இந்த படத்துக்கு கொடுத்த ஹைப் மாற்றமாக வேஸ்ட்டு. புஷ்பா 2 வந்து அதே மாதிரி தான். அதாவது இப்போ ஒரு படம் தரமட்டம் அடி வாங்கிது. அந்த படத்தோடு வேணால் கொஞ்சம் மேலேன்னு தான் வந்து சொல்லலாமே தவிர, புஷ்பா வந்து ரூல் கிடையாது. புஷ்பா 2 has made us the fool. இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஸோ படம் ஹைப் கொடுத்தளவு ஒர்த் இல்லை, பார்ட் 3யும் ஒர்த் இல்லை. எனவே யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், ஆல்வேஸ் யார் இன்டெலிஜென்ட்டு. படம் ஒர்த்தா இல்லையா, நீங்கள் 200 டிக்கெட் எடுத்து போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா மட்டும் எங்ககிட்ட வந்து 400 கொடுத்து செருப்பு கட்டி அடிச்சுட்டு, யார் ஸ்க்ரீனில் ஏதாவது எங்கேயா அடிச்சுட்டு உங்கள் பேச்சை நாங்கள் முதலே கேட்டுருந்தோம், இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அந்த படத்துக்கு குட் பை சொல்லிட்டுங்க. ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் க்ளீன் என்டர்டெயின்மெண்ட். டபுள் மீனிங், டபுள் என்டென்ட்ரிலாம் இருக்கக்கூடாது. தரமான படத்தை ஆடியன்ஸுக்கு தரணும். இதில் அவர் டான்லாம் ப்ரூவ் பண்ணுற அளவுக்குலாம் மாஸ்லாம் வந்து கிடையாது. சில சீன்ஸ் ரொம்ப கேவலம் அபத்தம். அதாவது வந்து அந்த ஒன்று கிடைக்கிறது. ஸோ புஷ்பா அப்படிங்கிறது பதிலாக இந்த மூவிக்கு வந்து பிஸ்பான்னு பேர் வச்சிருக்கலாம்.